குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். சரி, ஓகேம்மா. நேத்து லாஸ்டா என்ன சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஹோம்வொர்க் சம் கொடுத்தேன், நிறைய பேர் போட்டிருந்தீங்க. வெரி குட். இதே மாதிரி எப்பவும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த சம்ல டவுட் இருக்காமா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே. அது ரிலேட்டடா இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குல்ல, அந்த சம் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். அக்கா குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. ஓகே, இந்த சம் இந்த 6th ஃபர்ஸ்ட் சம் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, அதுவும் இதே மாதிரி தான். இங்க உங்களுக்கு 0 பாயிண்ட்ல இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் வேற ஏன்னு நினைப்பீங்க. ஆனா அதே மாடல் தான், அதே ப்ரொசீஜர் தான். போடும்போது உங்களுக்கு புரியும். சரி, இந்த சம் அப்படியே சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சொல்லுங்கம்மா. 0.4 plus 0.44 plus 0.444 plus n times கா. n times. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காமனா மல்டிப்ளை இருக்கிறத வெளியில எடுத்துருவோம். இதுல எல்லாத்துலயும் காமனா 4 மல்டிப்ளை இருக்கு. அப்ப 4 நான் வெளியில எடுக்கிறேன். அப்ப உள்ள 0.1, 0.11, 0.111 இந்த மாதிரி இருக்கும். n டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? செகண்ட் என்னமா பண்ணுவோம்? 9 ஆல டிவைட் பண்ணுவோம். வெரி குட். 9 ஆல டிவைட் அண்ட் மல்டிபிள். உள்ள ஃபுல்லும் 9 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா வெரி குட், கரெக்ட்பா. அதேதான். அப்ப 1 இருக்கிற இடத்துல எல்லாம் 9 உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 4/9. இது எல்லாத்தையும் நம்ம 1, 10 அந்த மாதிரி மாத்துவோமா? இங்க நமக்கு 10, 100 அப்படி முழு எண்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு பெரிய நம்பர் வரதுக்கு சான்ஸ் இல்லாதனால நம்ம இதை எப்படி பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா 1 minus 0.1 பண்ணா இந்த நம்பர் வரும், 0.9 வரும். இத 1 minus 0.01 1ல 0.01 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் வரும். ஓகேவா? இப்படி கூட எழுதிக்கோங்க. இந்த டேம் இப்படி வருது, இந்த டேம் இதுல வருது. இந்த டேம் எப்படி வரும்னா 1 minus 0.001 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அப் டு n டேர்ம்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவாமா? இது வரைக்கும் எப்பவும் பண்ற மாதிரிதான். ஆனா இங்க 10 அப்படி இருக்கும், இங்க பாயிண்ட்ல எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். சரியா? இப்ப தனித்தனியா நான் பிரிக்க போறேன். 4/9 அப்படி இருக்க போது 1 எல்லாம் தனியா நான் எழுதிக்கிறேன். இப்ப 1லாம் தான் முன்னாடி இருக்கு, அதனால நான் 1 எல்லாம் தனியா n டேர்ம்ஸ் அது தனியா இருக்கட்டும். இது செகண்டா இந்த நம்பர்ல எல்லாம் மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் நான் காமனா வெளில எடுத்துட்டு 0.1, 0.01, 0.001 அந்த மாதிரி அப் டு n டேர்ம்ஸ் இது தனியா எழுதிக்கிறேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்களுக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. சரி, இப்போ இந்த 111 அப்படின்னு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. இதை எப்படி மாத்தி எழுதலாம்? n times. வெரி குட். n டேர்ம்ஸ், nன்னு அப்படியே மாத்தி எழுதிடலாம். அப்போ 4/9
இதுக்கு பதிலா n போட்டுருங்க மைனஸ் பிராக்கெட்ல 0.1 0.01 0.001 அந்த மாதிரி இருக்கு அப் டு n டைம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 4/9 அப்படி இருக்கட்டும், இந்த n அப்படி இருக்கட்டும். இது வந்து இப்போ அந்த பெருக்கத்தோட வரிசைக்கு வந்துருச்சு, ஜிபிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுல a ஓட வேல்யூ 0.1, r ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2/T1 கா. வெரி குட். அப்போ 0.01 டிவைட் பை 0.1. எனக்கு வந்து இது வந்து ஹோல் நம்பரா இருந்தா ஈஸியா மல்டிபிள் ஆகும். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, அப்ப 100ஆல மேலையும் கீழே நான் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1/10 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாம். 0.1ன்றது 1 விட பெரிய நம்பரா சின்ன நம்பரா? சின்னதுக்கா. சின்னது. சின்ன நம்பருக்கா. சின்னது. ஏன்னா கரெக்ட். 0 விட பெருசு ஆனா 1 விட குட்டி. அப்படின்னா ஃபார்முலா நமக்கு எப்படி வரும்? எஸ்என் ஃபார்முலா சொல்லுங்க. a இன்ட்டு 1 minus Rn வெரி by குட் வெரி குட். 1 minus R. வெரி குட். அவ்வளவுதான். இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. அப்ப a ஓட வேல்யூ 0.1 இன்ட்டு 1 மைனஸ் r ஓட வேல்யூ 0.1 பவர் n டிவைட் பை 1 மைனஸ் 0.1. அவ்வளவுதான். அப்ப இங்க 4/9 வெளில இருக்கு, n மைனஸ் 0.1. கீழே இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. 0.1 1ல நீங்க கழிச்சிட்டீங்கன்னா இங்க வந்து 0 ஆயிடும், இது 10 ஆயிடும். அப்ப 9 0.9 வருது. அப்போ கீழே வந்து 0.9 இருக்கும், மேல வந்து 1 மைனஸ் 0.1 பவர் n. அப்படியே. ஓகேவா? இப்போ இதையும் நான் வந்து ஒரு முழு எண்ணா மாத்த போறேன். அதுக்காக நான் மேலையும் கீழையும் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 4/9 அப்படி இருக்கு, n இன்ட்டு இதை நீங்க 10ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1ன்னு வந்துரும். 1ஆல இதை மல்டிபிள் பண்ணாலும் சேம் அதே தான். அதனால நான் 1 போட போறது இல்ல, டைரக்டா அதை போட்டுக்கிறேன். கீழே வந்து 9ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 4/9 நான் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்றேன். அப்போ 4n டிவைட் பை 9 மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 0.1 பவர் n டிவைட் பை 9 இன்ட்டு 9 81. அவ்வளவுதான் ஆன்சர். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம்? இங்க வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இதை வந்து மைனஸ் பண்ணணும், அது நமக்கு மைனஸ் பண்ண தெரியும், இருந்தாலும் நீங்க சும்மா போடுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். முன்னாடி இருந்த அதே சம் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. சப்போஸ் இந்த சம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல நம்பர் மாத்தி கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இந்த 3 சம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம் வந்துரும். ஓகேவா? மேக்சிமம் இது கேட்க மாட்டாங்க, அந்த 2 இதுலயே கேட்டுருவாங்க. சப்போஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இதை கூட கேட்கலாம். அதனால இதையும் பாத்துக்கங்க. அதே மாடல் தான். மாடல் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு என்ன சம் கொடுத்தாலும் நீங்களே போட்டுடலாம். சரியா? இப்ப இதை பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு டைம் பாருங்க.
ஓகேக்கா. எல்லாருக்கும் ஓகே தானம்மா? நெக்ஸ்ட் போட்டுமா? போலாம்க்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல வேற என்ன சம் பார்க்கலான்னு பார்ப்போம். இந்த சம்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த சம், அடுத்த சம் பார்க்கணும். 2.52 இந்த சம் பார்க்கணும். இது ஒரு ஈஸியான சம் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 ஸ்கொயர் அப் டு 6 பவர் n கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா கிரேட்டர் தென் 5000 வருதான். அப்படின்னா இப்படி அமைகிற மிகச்சிறிய மிகை முழு எண்ணை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் என்னன்னு நானே சொல்றேன் பாருங்க. 1 6 பவர் 1 இருக்கு, 6 பவர் 2 இருக்கு, 6 பவர் 3 இருக்கு. இந்த மாதிரி இப்ப 6 பவர் 1னா 6, 6 ஸ்கொயர்னா 36, அது கூட 6 கியூப்னா ஒரு வேல்யூ வருமா? இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணுமா? இது மாதிரி எவ்வளவு உங்களால போட முடியுமோ சும்மா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 5000 விட பெருசா வரணுமா? இப்போ 10,000 பெருசுதான், இப்போ 25,000 பெருசுதான். ஆனா இதுக்கு ஒட்டி இதுக்கு நியர்பை வர ஆன்சர் என்ன, மிகச்சிறிய மிகை முழு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப இந்த 5000 விட கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பர், அதாவது இப்ப 6 பவர் 1 போட்டா இதுக்குள்ளதான் இருக்கு, 6 பவர் 2 போட்டாலும் 5000 வருது, 6 பவர் 3 போட்டாலும் 5000 வருது, 6 பவர் 4 போட்டாலும் 5000 வருது, 6 பவர் 5 போட்டீங்கனாலும் 5000 வருது. 5000 விட ஜாஸ்தியா போயிடுது. ஓகேவா? 6 பவர் 6 போட்டா 5000 விட ஜாஸ்தியா தான் போகும், ஏன்னா இதுவே 5000 விட ஜாஸ்தியா போயிருச்சு. இதுக்கு அப்புறம் வருது எல்லாமே ஜாஸ்தியா தான் போகும். ஆனா ஃபர்ஸ்டே வருதுல ஒரு நம்பர், இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வருது, பவர் கொடுத்த உடனே ஜாஸ்தியா வருது இல்ல, அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது பக்கத்துல வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு தான் கேக்குறாங்க. அதை நம்ம போடும்போது உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஈஸி தான், ஆனா அதுக்கு நீங்க அந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து போட்டு பார்க்கணும். 1 6 6 ஸ்கொயர் 6 கியூப் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து கிரேட்டர் தென் 5000 ஆமா? 6 பவர் n கா? 6 பவர் ஓகே, கிரேட்டர் தென் 5000. ஓகேவா? ஓகேக்கா. சரி, இப்போ ஓகேக்கா. நான் என்ன பண்ண போறேன், இது எப்பவும் போலதான் இருக்கு. எப்பவும் போல இது என்ன டேம்ல இருக்கு, ஒரு பெருக்கு தொடர்வரிசை ஜிபில தான் இருக்கு. ஓகேவா? ஜிபில இருக்கிறதுனால நம்ம வந்து எஸ்என் ஃபார்ம்ல தான் எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஏயோட வேல்யூ சொல்லுங்க. 1க்கா. 1. ஆரோட வேல்யூ 6க்கா. 6. நான் சும்மா உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கிறேன். 6/1 6 தான். ஓகே, 6 கிடைச்சிருச்சு. அப்ப எஸ்என் ஃபார்ம்ல என்ன? a into r power n minus 1 by r minus 1 கா. வெரி குட், இதுதான் ஃபார்முலா. இதுல நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்றீங்க. ஓகேவா? இந்த எஸ்என்க்கு பதிலா இப்போதைக்கு இந்த நம்பர் இருக்கிறதா வச்சுக்கோங்க, ஆனா அங்க கிரேட்டர் தென் இருக்கு. இந்த வேல்யூ அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஏக்கு பதிலா 1, ஆர் பவர் என்ன, அப்போ 6 பவர் n உங்களுக்கு தெரியாது, அப்ப n -1 divided by 6 - 1. அப்ப 6 பவர் n - 1 divided by இதையும் சால்வ் பண்ணீங்கன்னா 5 கிரேட்டர் தென் 5000. இப்ப n தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? அப்ப எல்லாத்தையும் நீங்க ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. அப்ப 6 பவர் n - 1 இதை இங்க போய் மல்டி பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 25,000 வரும், 25,000 வரும். ஓகேவா? 6 பவர் n இந்த -1 நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன், அப்ப அது +1 இந்த பக்கம் கூட்டிக்கும். அப்படின்னா 25,001 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கு ஒரு நம்பர், இதை வந்து நீங்க 6 பவர் n கொண்டு வரணும். ஆனா இங்க ஈக்குவல்ட் எல்லாம் இல்ல. ஓகேவா?
அதனால ஈக்குவலா வர போறது கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். சரியா? கிரேட்டர் தென்னா தான் இருக்க போகுது. இப்போ நீங்க எண்ணுக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுக்க போறீங்க. அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து பெரிய நம்பரா இருக்கணும். 25,000 விட பெரிய நம்பரா இருக்கணும். அப்படின்னா எண்ணுக்கு நீங்க என்ன வேல்யூ குடுப்பீங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப நமக்கு வந்து 6/1, 6/2 இந்த நம்பர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நம்மளா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அங்க உங்களுக்கு டைரக்டா இருக்கிறதுனால நான் அதே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப 6/5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? புக் பார்த்து கூட சொல்லுங்க. 6/5 கொடுத்தீங்கன்னா 7,706க்கா. 76. ஓகே ஓகே. இதுவே 6/6 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு வருது? 46,656க்கா. ஓகே. இப்போ நான் வந்து 6/5 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க போடுற நம்பர் தான் நமக்கு பெருசா இருக்கணும். ஓகேவா? இங்க உள்ளதுதான் பெருசா இருக்கணும். ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் இது. இதை விட இது பெருசுன்னு சொல்லிருக்காங்க. 7,000 பெருசா 25,000 பெருசா? 25,000. 25,000. அப்ப இதை நம்ம எடுத்துக்க கூடாது. கரெக்ட். அப்ப இது குட்டி வேல்யூவா இருக்கு, அதை எடுத்துக்காதீங்க. சரி, இதுக்கு அடுத்த டைம் 6 கொடுத்து பாக்குறோம். 6/6 இத போட்டா 46,000 வருது. அப்ப இதை விட பெருசா வந்துருச்சு. ஓகேவா? வந்த உடனே அப்ப நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு அப்புறம்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க வேணாம். இதை விட பெருசா ஃபர்ஸ்டே வந்துருச்சுல. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். அப்ப என்னோட வேல்யூ இங்க 6. அவ்வளவுதான். கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. அதுக்கப்புறம் நீங்க போட்டு பார்க்கவே வேண்டாம். ஃபர்ஸ்டே வர ஆன்சர் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே அதுதான். சிறிய அந்த மிகை முழு எண்ணை காண்க. அந்த ஸ்மாலஸ்ட் அந்த டிஜிட் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ நீங்க இதை எடுத்துக்க வேண்டியதான். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அப்படின்னும் போது சின்ன நம்பர் 6 கொடுக்கும் போதே வந்துருது. அப்ப இதுதான் ஆன்சர். பாருங்க, இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் சும்மா 2 மார்க்ல தான் வேணா கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்மையும் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். இந்த மேக்ஸ் புக்ல எந்த சம் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணுமா? நான் உங்களுக்கு எல்லா சம்மையுமே சொல்லி கொடுத்துட்றேன். ஃபைனலா உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். பாஸ் பண்ணவே கஷ்டப்படுவீங்களா? அவங்க அப்படி நம்ம கிட்ட யாரும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த சம்மெல்லாம் நல்லா தரவா படிச்சுக்கணும். அப்ப மத்த சம்மெல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னா நீங்க அதை பார்த்துக்கங்க. மத்தவங்களும் அதை பார்க்கணும். பார்த்துட்டு மத்த சம்மெல்லாம் லைட்டா பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? நான் குறிச்சு கொடுக்குற சம்ல இருந்தே உங்களுக்கு 70 above வந்துரும். கண்டிப்பா ஷுவரா சொல்ல முடியும். 70க்கு மேல மார்க் எடுத்துடலாம். ஆனா நம்ம டார்கெட் வந்து 100ன்றதுனால மத்த சம்ஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே தானே? ஓகேக்கா. சரி, இப்போ இந்த சம் பாருங்க. ஓகேப்பா. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் சம் போட்டுமாமா? போலாங்கா. ஓகே. பாஸ்கரன் பாஸ்கரன் ஐடியில இருக்கீங்களா? அவங்க யாரு? பிரியாவா? சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடுறேன். ஓகே, இன்னும் எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு சம் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். இது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னா 6 ஆண்டுகளில் அவருடைய சேமிப்பு இவ்வளவு வருது அப்படின்னா முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு ஒருத்தவர் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாரு, சேலரி. அதுல என்ன பண்றாரு? வாங்குற அமௌண்ட்ல பாதி பாதியா அப்படியே சேமிச்சுட்டு வராரு. மாசம் சேமிச்சதை விட அடுத்த மாசம் அதுல பாதி அதுல பாதி அதுல பாதி அப்படி சேமிச்சுட்டு வராரு.
அப்படி அவர் சேமிச்சுக்கிட்டே வர தொகையெல்லாம் நம்ம கூட்டி பார்க்குறோம். கூட்டி பார்த்தா அவரோட டோட்டல் இது வருது. அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின சேலரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து எப்போனா 6 மாசத்துல 6 வருஷத்துல இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் அவரோட சேலரி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சிம்பிள். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட கொஸ்டின் ஒரு டைப் படிச்சு பார்த்துக்கோங்க. A person saved money every year, half as much as he could in the previous year. If he had totally saved 7,875 in 6 years, then how much did he save in the first year? ஒரு பர்சன் வந்து சேவ்டு மணி எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் அவர் சேமிச்சுட்டு வராரு. எப்படின்னா ஹாஃப் ஹஸ் மச் ஹஸ் ஹீ குட் இன் த ப்ரீவியஸ் இயர், அதாவது வருஷம் சேமிச்சதுல இருந்து பாதி பாதியா அடுத்தடுத்த வருஷம் சேமிச்சுக்கிட்டே வராரு. இஃப் ஹி டோட்டலி சேவ்டு, மொத்தமா அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காராம் எவ்வளவு அப்படின்னா 7,875 ரூபாய். எத்தனை வருஷத்துலன்னா 6 வருஷத்துல இவ்வளவுதான் சேமிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் வாங்கின மந்த் சேலரி என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள் தான். இதுல எல்லாமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏவோட வேல்யூ கேக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? மொத்தமா சேமிச்சது எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 7,800 எவ்வளவுமா? 75க்கா? 75. இது எத்தனை மாசத்துலன்னு கூட உங்களுக்கு தெரியும். S6 6 மாசம். அப்ப என்னோட வேல்யூ 6. அதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது. வேற என்ன தெரியுது? போன வருஷத்துக்கும் அடுத்தடுத்த வருஷம் பாதி பாதியா சேமிக்கிறாரு அப்படின்னா அவரோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. எவ்வளோ? ஆஃப், அரை. அதுல இருக்கிறதுல பாதி பாதி பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப ஆஃப் 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 அப்படி போயிட்டு இருக்கு. ஆஃப்ன்றது உன்னை விட பெருசா கம்மியா? கம்மிக்கா? கம்மி. அப்ப நம்ம கம்மி. அப்ப நம்ம ஃபார்முலா எப்படி எடுத்துப்போம்? SN ஈக்குவல் டு, இப்போ R வந்து குட்டி ஆயிட்டதுனால அதை பின்னாடி தள்ளி விட்டுருவோம். அப்போ 1 முன்னாடி வச்சுக்கிட்டு R பவர் n டிவைட் பை 1 மைனஸ் R இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இதுல A வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். அப்போ SN S6 அதோட வேல்யூ நமக்கு தெரியும் 7875. A தெரியாது. 1 மைனஸ் R ஓட வேல்யூ 1/2 பவர் n ஓட வேல்யூ 6. ஓகேவா? டிவைட் பை 1 மைனஸ் R ஓட வேல்யூ 1/2. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 7875 அப்படியே இருக்கட்டும். A இன்ட்டு 1 மைனஸ் 2 பவர் 6 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 பவர் 6 ஓட வேல்யூ 1 தான். பை 2 பவர் 6 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 டிவைட் பை 2. அப்போ 7875 A இன்ட்டு 1 மைனஸ் 1 பை 2 பவர் 6 வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 64 வரும். டிவைட் பை 2 மைனஸ் 1 1 டிவைட் பை 2. இது அப்படியே நாம என்ன பண்ணலாம்? மேல தலைகீழ கூட கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா கூட கொண்டு போகலாம். சரியா? அப்ப 7875 இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போச்சுன்னா 2Aன்னு வந்துடும். மேல போய் மல்டிபிள்ல போயிடும். அப்போ இதை நம்ம இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் உள்ள. அப்ப 64 மைனஸ் 1 டிவைட் பை 64 இப்படி வந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கோம். இங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டேன். மேல இருந்ததை அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டேன் 64ன்னு. அதை அப்படியே இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிருக்கேன். கீழே இருந்ததை அப்படியே தலைகீழ மேல கொண்டு போயிட்டேன். இப்ப எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். நான் இங்க போட்டுமா? இங்க எழுதுறேன். இப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? 7875 ஏ மட்டும் நாங்க வச்சுக்கிட்டு டிவைட் பைல 2 கொண்டு வந்துடுறேன். இங்க மல்டிபிள் இருக்கிற 2 இந்த பக்கம் டிவிஷன்ல வந்துருது. இங்க பிராக்கெட்ல 63 டிவைட் பை 64ன்னு வருது. சால்வ் பண்ணா 64 ஒண்ணு போயிடுச்சுன்னா 63. இப்ப எனக்கு வந்து ஏ மட்டும்தான் வேணும். ஏ மட்டும் வச்சுக்கிட்டு இது அப்படியே இங்க ரெசிப்ரோக்கல்ல கொண்டு வந்துடுறேன். தலைகீழ கொண்டு வந்துடுறேன். அப்ப மல்டிபிள்ல 64 மேல வரும், கீழே 63 கீழே வந்துடும். இப்ப அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து 2 டேபிள்ல இது நான் கேன்சல் பண்றேன். 3 2 இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் இருக்கு, இது 1 டைம் இருக்கு. 7ல வந்து 3 2 டைம் இருக்கு, பேலன்ஸ் 1. 18ல 6 டைம் இருக்கு, 7ல வந்து 2 டைம் இருக்கு, பேலன்ஸ் 1. 15ல 5 டைம்ஸ் இருக்கு. 21 இதையும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 7 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் அம்மா எத்தனை வரும் பாருங்க. 8ஆ? ஆமாங்கா. 8 அப்படின்னா 24 பேலன்ஸ் 2. இதுல வந்து 7 டைம்ஸ் பேலன்ஸ் 1. 15ல 5 டைம்ஸ்.
இப்ப இதை நான் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கிறேன். 8ல ஒரு 7 இருக்கு, பேலன்ஸ் 1. 17ல 2 டைம்ஸ் இருக்கு, பேலன்ஸ் 3. 35ல 5 டைம் இருக்கு. அப்போ 125 இன்ட்டு 32 இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏவோட ஆன்சர் கிடைக்கும். அப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. நாலாயிரம்க்கா. 4000 வருது. கரெக்டா வருதாமா? சரிங்கக்கா. ஓகே, அவ்வளவுதான். ஏவோட வேல்யூ 4000. அப்ப மாசம் அவர் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காரு? 4000 ரூபாய். 4000 ரூபாய் வாங்கிட்டு அதுல பாதி செலவு பண்றாரு. அப்ப 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 2000த்துலயும் பாதியே செலவு பண்ணிட்டாரு, பாதி மட்டும் செலவு பண்றாரு. அந்த மாதிரி ஓகேவா? பாதி பாதியா அப்படியே செலவு பண்ணி சேமிச்சுட்டு வராரு. இதே மாதிரி 6 வருஷத்துக்கு அவர் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த சம் பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. எது டவுட்னா கேளுங்க. 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 என்னோட வேல்யூ. டோட்டல் கொடுத்துட்டாங்க. 6 வந்து ஆஃப் குறையுது. அப்போ 1/2ன்னு எடுத்துக்கிறோம். அது அப்படியே SNல சப்ஸ்டியூட் பண்றோம். இது சால்வ் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு இங்க வேலை. கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 மேலையும் கீழையும் கொடுக்குறீங்க. அப்ப 2/6 1/6ன்னு வரும். இது வந்து கீழே வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 - 1 / 2 அப்படியே சால்வ் பண்ணி தலைகீழ எழுதிக்க வேண்டியதான். அப்ப 2A இதை உள்ளேயும் அப்படியே நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப 64 - 1 / 64. ஏ மட்டும்தான் வேணும். ஏவை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேன்சல் பண்ணா ஏ வந்து 4000 கிடைக்குது. ஓகேவான்னு பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. தாரகா நேத்து எங்க போனீங்க? அம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கக்கா, அதனாலக்கா. சரி சரி ஓகே. ஹரி ஏதாவது கேட்கணுமாப்பா? ஒண்ணும் இல்லக்கா. ஓகேப்பா. சரி, இந்த சம் பாருங்க. ஹர்ஷித் இருக்காங்களா? தெரியலையேக்கா. ஹர்ஷித் காணும். சரி ஓகே, பாருங்க. இதுல எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் கப்ப போட்டுமா? போலாம்க்கா. டவுட் இருந்தா போலாங்க. கேளுங்க. ஓகேவா? யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு கிளியராவா ஒரு டைத்துல நான் சொல்றேன்? இல்ல நீங்க எல்லாருக்கும் டவுட் இருந்து கேட்க மாட்டேங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லக்கா. சரி சரி, பயிற்சியில நம்ம என்னென்ன சம் பார்த்திருக்கோம்? 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், 4 பார்த்துட்டோம், 5 பார்த்துட்டோம், 6 7 பார்க்கணுமா? ஓகே, 7 பார்க்கணும். 7ல இருந்து இன்னும் ஒரு 4 சம் பார்த்தோம்னா இந்த பயிற்சி முடிஞ்சிடும். கரெக்டா? சரி ஆமாக்கா. ஓகே, 4 சமயமே இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்றேன். அப்படி முடிக்க முடியல நாளைக்கு பாத்துக்கலாம். அப்போ இந்த இது முடிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு அடுத்த பயிற்சிக்கு. அதை நீங்க படிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி பார்க்கலாம். சரி ஓகே, இது வந்து ஈஸி தான். ஃபைண்ட் தி ஜியோமெட்ரிக் சீரிஸ், சாரி ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் சீரிஸ். இதோட சம் கேக்குறாங்க, SN கேக்குறாங்க. இதுல ஏ கண்டுபிடிச்சிடலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். என் தெரியாது. அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க SN கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரியா? எண்ணுக்கு எப்பவுமே ஒரே ஃபார்முலா தான், மாறாது. எண்ணுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆனா உங்களுக்கு நீங்க அப்படி கூட போட வேணாம். SN AR n - 1க்கா. AR பவர் n - 1 கிடையாது. AR பவர் n AR பவர் n - 1ல போட்டீங்கன்னா அது TN ஃபார்முலா. அப்ப TN இதை வச்சுக்கிட்டு நீங்க ARன்னு வச்சுக்கிட்டு n கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதுல போட்டீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணுக்கு இதுக்கு அந்த ஃபார்முலா எடுத்தோம்னா எல் மைனஸ் ஏ டிவைட் பை டின்னு வருது. டி வந்து இதுல வராதுல்ல, இதுல ஆர் தானே வரும். அப்ப அந்த ஃபார்முலா இதுக்கு சூட்டபிள் ஆகாது. அப்ப நீங்க இந்த ஃபார்முலாவில எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் டேமா இந்த டிஎனை வச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணணும். அப்படியே நீங்க தொடர் வரிசையை சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்லுங்கம்மா. 3 plus 6 plus 12 plus ம் எக்ஸெட்ரா ம் 1536 ஓகே. இப்போ இதுல முதல்ல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் எஸ்என் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நான் n கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். a பவர் ஆர் மைனஸ் n மைனஸ் 1. அப்ப டிஎன்னா கடைசி உறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஏயோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ t2 பை t1 சால்வ் பண்ணீங்கன்னா 2 வருது. அப்ப ஆருக்கு 2 பவர் n மைனஸ் 1 அதான் நமக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ 2 பவர் n மைனஸ் 1 நான் இங்கே வச்சுக்கிறேன். மல்டிபிள்ல இருக்கிற 3 இந்த பக்கம் வருது, டிவிஷன்ல வந்துருது. கேன்சல் பண்ணா 5 1 2. இப்போ 512ன்றது எத்தனை டைம்ஸ்னு உங்களுக்கு தெரியுமாமா? 9 டைம்ஸ் நினைக்கிறேன். 2 பவர் 9 தான் 5 to 1. ஆமாங்கக்கா. அது நீங்க கொஞ்சம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? 2 பவர் 9 2 பவர் 10 மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. 2 பவர் 9ஓட வேல்யூ வந்து எழுதி வச்சுக்கோங்க நோட்டுக்கு பின்னாடி 512. 2 பவர் 10னா 4210. இது மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இது அடிக்கடி கொஞ்சம் யூஸ் ஆகும். இதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்ப கீழே ரெண்டும் சமமா இருக்கிறதுனால நான் மேல ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்க போறேன். n தான் வேணும். அப்ப இந்த -1 இந்த பக்கம் முடிச்சுன்னா +1. அப்போ 9 + 1 10. என்னோட வேல்யூ 10. n கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. திரும்ப சொல்லவா? ஓகேப்பா. இங்க பாருங்களேன், இதுல மொத்தமா எத்தனை மொத்தம் SN கேக்குறாங்கம்மா. அதுக்கு நமக்கு முதல்ல n தெரியணும். அப்பதான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். n கண்டுபிடிக்கிறதுக்காக நான் TN ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். இதுல TNக்கு பதிலா இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏக்கு பதிலா 3, ஆருக்கு பதிலா T2 பை T1 ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்குது. அந்த 2 எடுத்து ஆருக்கும் ஏக்கு பதிலா 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும். 3யும் இந்த நம்பரையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 512 கிடைக்குது. 512க்கு நீங்க எல் டிவிஷன் போட்டு பாத்தீங்கன்னா 2 பவர் 9ன்னு கிடைக்கும். ஆனா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் 10யும் எப்போ வந்தாலும் போடுற மாதிரி. நான் இதுக்கு டைரக்டா 2 பவர் 9ன்னு போட்டுக்கிறேன். இங்க 2 பவர் n மைனஸ் 1 இருக்கு. கீழே ரெண்டும் சமம்னால மேல ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ 9 ஈக்குவல் டு n மைனஸ் 1 எடுத்துக்கிட்டு n தான் வேணும். அப்ப இந்த -1 இந்த பக்கம் வந்ததுன்னா +1 வரும். அப்ப 9 + 1 10. அப்ப என்னோட வேல்யூ 10ன்னு கிடைச்சிருது. ஓகேவா? இப்ப n நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம SN ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். இங்க எப்படி போட்டு காமிக்கிறேன். எஸ் n நமக்கு தெரிஞ்சிருச்சு 10. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் 3, ஆரோட வேல்யூ தெரியும் 2 பவர் என்னோட வேல்யூ 10 -1 டிவைட் பை r -1 அப்படின்னா 2 - 1 3 இன்ட்டு இப்பதான் 2 பவர் 10க்கு வேல்யூ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்க இருக்கு பாருங்க, 1024 -1 டிவைட் பை 2 - 1 1 தான். அப்ப போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான். அப்படியே நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். 3 இன்ட்டு இதுல 1 கழிச்சிட்டீங்கன்னா 1023. இது மல்டி பண்ணீங்கன்னா 9603. இதாம ஆன்சர். எஸ் 10ஓட வேல்யூ. n கண்டுபிடிச்சிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவான்னு பாருங்க. இன்னொரு தாட்டி சொல்றீங்களா? அப்படியே சொல்றேம்மா. ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கொடுத்திருந்த தொடர் வரிசை. இதுல SN கேக்குறாங்க. SN ஃபார்முலா இதுதான். இதுல நமக்கு A தெரியுது, R தெரியுது, ஆனா n தெரியல. அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்காக நான் TN ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு A பவர் R A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1. இதுல TNக்கு பதிலா இந்த லாஸ்ட் டேர்மை வச்சுக்கிட்டு A3 R வந்து T2 பை T1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா 2ன்னு கிடைச்சது.
பவர் n மைனஸ் ஒன். இதை 2 பவர் n மைனஸ் ஒன் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் இந்த சைட் கொண்டு வந்து கேன்சல் பண்ண 512 கிடைச்சது. அதை நம்மளால 2 பவர் 9ன்னு எழுத முடியும். கீழே ரெண்டுமே 2 2 இருக்கிறதுனால மேல ரெண்டும் ஈக்குவல் வச்சுக்கிறேன். n தான் வேணும். அப்ப இந்த -1 இந்த பக்கம் வந்தா +1. அப்ப என்னோட வேல்யூ 10. இதை எடுத்துட்டு போய் SN ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோம். வேற ஒண்ணுமே பண்ணல. அப்போ S10 கண்டுபிடிக்கிறோம். 3a பதிலா r பதிலா 2 அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். சால்வ் பண்றோம். 2 பவர் 10ஓட வேல்யூ இது -1. 2 - 1 1 தான். அப்படியே இதுல கழிச்சோம்னா 1023. அது 3 கூட பெருக்குனா 3069. அவ்வளவுதான். ஓகேக்கா. சரி, நிரஞ்சனா நீங்க ஏதோ கொஸ்டின் கேக்குறீங்களாமா? நேத்து சொன்னீங்க. கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. அழுவான், சிரிப்பான், அனைத்தையும் செய்வான். அவன் யார்? கண்ணாடி. கரெக்ட்க்கா. எஸ். அடுத்து வந்து என்னக்கா யோசிக்கிறேன். யோசிங்க. நான் கேக்குறேங்கக்கா. வெரி குட். யார் அது? பத்மஸ்ரீக்கா. கேளுங்கம்மா. கூலி கிழவிக்கு உடம்பெல்லாம் பல்லாது என்ன ஆகுது? பூண்டு. இல்லக்கா. என்னது? கொஸ்டின் பண்ணி கூலி கிழவிக்கு உடம்பெல்லாம் பல்லு. பல்லு. சீப்பு கிடையாதா? இல்லக்கா. இளம்பிரியனுக்கும் ஆன்சர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானேப்பா? என்னப்பா கொஸ்டின் திருப்பி சொன்னீங்களா? திரும்ப சொல்ல சொன்னாங்க. ஓ சரி சரி. ஏதோ கூலி கிழவிக்கு உடம்பெல்லாம் பல்லாம். அப்ப ஏதோ ஒண்ணு பல்லு இருக்கிற ஏதோ ஒண்ணுதான். பாவற்காயா? இல்லக்கா. என்ன இருக்கும்? நீங்களே சொல்றீங்களா? பன்னருவாக்கா. பல்லரு. பன்னருவா. அப்படின்னா? பன்னருவா அப்படின்னா என்னது? கதிர்ல அது அறுப்பாங்கல்லக்கா. ஓ சரி சரி. அதுக்கா. ஓகே. அக்கா நான் கேக்குறேன். கேளுங்கம்மா. நடக்கவும் மாட்டேன், நகரவும் மாட்டேன், நான் யார்? கதவுக்கா? கரெக்ட்க்கா. கரெக்டா? ஆனா கதவு நகருமே. கொஸ்டினை மாத்தி சொல்லிட்டேன்க்கா. கொஸ்டின் மாத்தி சொல்லிட்டீங்களா? ஆமாக்கா. ஓகே. அப்பவுமே ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்களே. இது வந்து கேள்விப்பட்டதுக்கா. சரி சரி. வேற யாரும் எதுவும்? நான் கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. விடுகதை கேட்கிறேன். யாரும் ஏற முடியாத மரம், அதற்கு கிளைகள் இல்லை. இல்ல. என்ன சொன்னீங்க? போஸ்ட் மரமாக்கா? யாரும் ஏற முடியாத மரம், அதற்கு கிளைகள் இல்லை. போஸ்ட் மரமான்னு போஸ்ட் கேக்குறேன். மரம். இல்லக்கா. வாழை மரம்க்கா. கரெக்டுக்கா. வெரி குட். நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் ஃபன்னியா யோசிச்சோம். அவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சுட்டாங்க. வெரி குட். வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? நான் என்னன்னு கேக்குறேங்கக்கா. கேளுங்கம்மா. சின்ன வீட்டுக்குள்ள விறக அடுக்கி வச்சிருக்காங்க. ஓகே. சின்ன வீட்டுக்குள்ள விறக அடுக்கி வச்சிருக்காங்க. அது என்னதுக்கா?
தீப்பெட்டி. கரெக்ட்கா. ம். வீட்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாங்கக்கா. அதான் வீட்ல சிரிக்கிறாங்களே. வேற யாராவது கேக்குறீங்களா? இன்னொன்னு கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. தலையை சீவினால் திறப்பான், அவன் யார்? இளநீ. தேங்காய். நாங்க சொன்னது ஆன்சர் கிடையாதாம்மா? கரெக்டுக்கா. கரெக்டா? ஓகே. அக்கா இன்னொன்னு கேட்கட்டுமாக்கா? கேளுங்கம்மா. ஏறுவான் இறங்குவான் நகர மாட்டான், அவன் யார்? கடிகாரம் முள்ளா? மேலும் கீழேயும் போகணும் போல ஏறி இறங்கி. கடிகாரம் முள்தானுக்கா? எஸ்கலேட்டர்னு யாரும் சொன்ன மாதிரி இருக்கு. சுபாஷினி. எஸ்கலேட்டராமா? ஆமாக்கா. நல்லா. சரி, ஓகே. வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்றீங்களா? நான் சொல்றேன்க்கா. சொல்லுங்கப்பா. ஓரமாய் நின்றவர்களை பாவமாய் நினைத்து கோரமாய் கொன்றான், அவன் யாருக்கா? ஓரமா நின்னவங்களை கொன்றுவாங்களா அப்பனா? பாவமா நினைச்சு கொன்றாங்கக்கா. பாவமா நினைச்சு கொன்றுவாங்களா? கோழி. இல்லக்கா, நெருப்புக்கா. இது வந்து இயற்கை சம்பந்தப்பட்டதுக்கா. மரம். மரம். இல்லக்கா. கடல். கடலா? என்னப்பா? அதான்க்கா. என்ன சொல்றாங்க புரியல எனக்கு. தெரியலையேப்பா. சுனாமிக்கா. சுனாமி. கடல்னு சொல்லிருக்காங்க இளம்பிரியன். கேக்கலையாக்கா? கேட்டுட்டுப்பா. கடல். சாரி, சுனாமி. சரி, ஓகே. சரி, மத்தவங்க எல்லாம் நிறைய கொஸ்டின் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் மட்டும் கேட்காம இன்னும் ஃபன்னியா ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, ஜோக்னாலும் சொல்லுங்க, பாட்டுனா பாடுங்க. உங்களை நீங்களே என்டர்டெயின் பண்ணிக்கோங்க, இங்க மத்தவங்களையும் என்டர்டெயின் பண்ணுங்க. இப்ப நான் சம்க்கு போயிடுறேன். கொஞ்சம் 3 சம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதுல எத்தனை இன்னைக்கு பார்க்க முடியும்னு தெரியல. எத்தனை பார்க்க முடியுமோ நான் சொல்லி கொடுத்துறேன். சம்க்கு போட்டுமா? ஓகேக்கா. ஓகே. போங்கக்கா. ஓகேம்மா. சரி, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். இப்பெல்லாம் நீங்க வந்து பர்த்டே விஷ் பண்ணணும், இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் விஷ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? லெட்டர் எழுதி கொடுப்பீங்கக்கா. லெட்டர் எழுதி கொடுப்பீங்களா இப்போவும்? ஸ்கூலுக்கு வந்தாலும் ஸ்கூல்ல சொல்லிடுவாங்க. ஸ்கூல்ல எழுத சொல்லுவாங்களா லெட்டரு? இல்லக்கா, ஸ்கூல் ஃப்ரெண்டா இருந்தா ஸ்கூல்லயே சொல்லிடுவோம்க்கா. வீட்டுக்கு அன்னைக்கு லீவுனா என்ன பண்ணுவீங்க? போன் அடிச்சு லீவுனா வீடு பக்கத்துல இருந்தா வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவோம்க்கா. ஃபோன் பண்ணி சொல்வீங்க. நான் கூட நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க, இல்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரி பண்ணல. அப்ப அது மாதிரி பண்றவங்களாம் கெட்ட பிள்ளைங்களான்னு கேட்காதீங்க. எல்லாரையும் இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்ப தீபாவளினா ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. அந்த மாதிரி தானே எல்லாரும் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடறாங்க. ஆனா ஆமா, ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க. தீபாவளினா ஒரு வெடியோட, பொங்கல்னா பொங்கல் கிண்டுற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரு போட்டோ அழகா எடுத்து போட்டு வேலையை முடிச்சிடறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் லெட்டர் தான் அனுப்புவாங்க. ஹரி என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கப்பா. நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க போலயே. இல்லக்கா, ப்ராப்ளமா இருக்குக்கா இது.
ஓ ப்ராப்ளமா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்குதா? சரி, ஆமாக்கா. ஓகே ஓகே. ஆனா குமார்னு ஒரு பையன் இருக்கான். ஹரி உங்களுக்கு தான். குமார்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா. ஆ நான் தான்ப்பா சொல்றேன், சம் தான், சும்மா கூப்பிட்டேன். அந்த பையன் என்ன பண்ணுவான், லெட்டர் தான் எழுதி போடுவான். சரியா? லெட்டர் எழுதுறான். அப்பெல்லாம் லெட்டர் தானே. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் வந்து ஒரு கிராதகம் புடிச்ச பையன். அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபெஸ்டிவல், தீபாவளினே வச்சுக்கோங்க. அவன் வந்து அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அவன் என்ன பண்றான், அந்த 4 பேருக்கும் ஒரு லெட்டர் எழுதுறான். ஒரே லெட்டர் இல்ல, தனித்தனி லெட்டர் 4 கிரீட்டிங் கார்டு மாதிரி ஏதோ 4 ரெடி பண்ணி அனுப்பி விடுறான். அதுல என்ன போட்டிருக்கானா, இத படிச்சுட்டு உன்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீ அனுப்பு அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிடுறான். ஹாப்பி தீபாவளிடா நண்பா, இதே மாதிரி உன்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ வந்து இதை அனுப்பணும் அப்படின்னு அதுல சும்மா எழுதி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் படிக்கிறவன் பேர் வந்து ஹரி. ஓகேவா? ஹரி படிச்சுட்டு என்ன பண்றான், அவன் 4 ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த 4 பேருக்கு அதே மாதிரி அனுப்புறான். அதே மாதிரி அதுல போட்டு ஹாப்பி தீபாவளி நண்பா, இதை படிச்சுட்டு இதே மாதிரி நீ 4 பேருக்கு அனுப்பு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஹரி யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா, இளம்பிரியனுக்கு, ஹர்ஷித்துக்கு, இன்னொரு ஹரீஷ்க்கு, அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு சச்சின், அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. 4 பேருக்கு. இன்னைக்கு சச்சின் இல்லையில, அதனால சச்சின் பேரை நான் எடுத்துட்டேன். யார் வரலையோ அவங்க கூட நான் பேச மாட்டேன். ஓகேவா? சரி, 4 பேருக்கு அனுப்பிட்டான். அக்கா ஹர்ஷித் வரல. ஹர்ஷித்தும் வரல, ஆனா என் வாயில அந்த பேர் தான் வருது, என்ன பண்றது? சரி, 4 பேருக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இளம்பிரியன் என்ன பண்றாங்க, அதே மாதிரி அதை படிச்சுட்டு இளம்பிரியன் இப்ப 4 பேருக்கு அனுப்புறாங்க லெட்டர். அதே மாதிரி எழுதி, நீ இந்த ஹாப்பி தீபாவளி நண்பா, இதே மாதிரி இதை படிச்சுட்டு நீ 4 பேருக்கு அனுப்பு அப்படின்னு இளம்பிரியன் 4 பேருக்கு அனுப்புறாங்க. ஹர்ஷித் 4 பேருக்கு அனுப்புறாங்க. ஹரிஷ் 4 பேருக்கு, ஹரிஷ் ஏற்கனவே அனுப்பிட்டாங்க. ஹரிஷ் இன்னும் 4 பேருக்கு அனுப்புறாங்க. சச்சின் 4 பேருக்கு அனுப்புறாங்க. இப்ப அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க அது மாதிரி 4 பேருக்கு, அவங்க அது மாதிரி 4 பேருக்கு, அந்த மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்டெப் கிராஸ் ஆகி போகுதுன்னா 8 ஸ்டெப் கிராஸ் ஆகி போகுது. அப்படின்னா கடைசியில அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட் போடுறதுக்குமே 2 ரூபாய் காசு ஆகுது. ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்கல்ல அந்த குமார் பையன், அவன் வந்து 4 பேருக்கு அனுப்பியிருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், 4 × 2 8 ரூபாய், 8 ருபீஸ் ஆயிருக்கும். இப்ப அடுத்து ஹரி அனுப்புனாங்கல்ல, ஹரி வந்து அது மாதிரி 4 பேருக்கு போட்டிருப்பாங்க. அப்ப ஹரிக்கு 8 ரூபாய் செலவாயிருக்கும். அது மாதிரி அந்த பையன் அனுப்புன 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே 8 ரூபாய் 8 ரூபாய் 8 ரூபாய் அப்படி செலவாயிருக்கும். அப்படின்னா மொத்தமா இது மாதிரி 8 ஸ்டெப் கிராஸ் ஆகி போகும்போது எவ்வளவு காசு செலவாயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் லெட்டர் தானே, ஈஸி தானே அப்படின்னு. ஆனா இந்த சம்ம நீங்க போட்டு முடிக்கும் போது தெரியும் அதுக்கு எவ்வளவு காசு செலவாயிருக்குன்னு. அப்ப நீங்க நினைப்பீங்க, இதுக்கு நம்ம வாட்ஸ்அப்லயே போஸ்ட் போட்டு போயிடலாம், ஸ்டேட்டஸ் போட்டு போயிடலாம் நீங்க நினைக்க போறீங்க. கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கணக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதையை நான் இப்ப கணக்கா கொண்டு வரேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் குமார் தான் ஸ்டார்ட் பண்றான். குமார் வந்து 4 பேருக்கு லெட்டர் போடுறான். 1 2 3 4. இப்ப இவங்க 4 பேருக்கு அனுப்புறாங்க. இவங்க 1 2 3 4. இவங்க ஒரு 4 பேருக்கு 1 2 3 4. இவங்க 4 பேருக்கு. இந்த சம்ம நான் நடத்தினேன். இந்த சம்மெல்லாம் போன வருஷம் பிள்ளைங்க இதே மாதிரி போட்டு எழுதி காமிச்சாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நம்ம சொல்லி கொடுக்கும்போது சும்மா புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண, ஆனா அதையே போட்டிருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அவங்களாம் கவனிச்சிருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. சரி, இது மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கு. 8 ஸ்டெப் எத்தனை, அப்போ என்னோட வேல்யூ 8 டைம் இதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளவங்க 4 பேருக்கு அனுப்புனாங்க. அதுக்கு காசு வந்து 2 ரூபாய், அப்படின்னா 8 ரூபாய் செலவாயிடுச்சு. செகண்டா உள்ளவங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல 4 பேரு, அவங்க வந்து 4 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 4 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. 4 பேருமே 4 பேருக்கு 4 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு 2 ரூபாய். அப்ப இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அப்ப 4² × 2 நான் வச்சுக்கிறேன். இதை கூட நீங்க 4 × 2 வச்சுக்கோங்க. சும்மா மல்டிபிள் அப்புறமா பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஸ்டெப்னா, அந்த 4 பேரு, அதுல ஒரு 4 பேரு, அதுலயும் ஒரு 4 பேருக்கு அனுப்பி 2 ரூபாய். அப்ப 4³ × 2 அப்படி வரும். சரியா? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு 8 டைம்.
அப்படின்னா டோட்டலா எவ்வளவு காசு ஆகுதுன்னு கேக்குறாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன், ஏன்றது முதல்ல உள்ளது. 4 × 2 எவ்வளவுமா? 2 ரூபான்றது காசு. ஓகேவா? ஃபைனலா கூட நீங்க எழுதிக்கலாம், இல்லைன்னா இப்பவே கூட நீங்க எழுதிக்கலாம், உங்க விருப்பம். நான் இப்பவே எழுதிக்கிட்டேன். இல்லக்கா நான் இப்ப எழுத மாட்டேன் அப்படின்னா 4 பிளஸ் 4 ஸ்கொயர் 4 கியூப் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டு 4/8 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு வர ஆன்சர் கூட நீங்க இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி என்ன பண்ணட்டுமா? அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேக்கா. ஓகே, அப்ப இதே மாதிரி நம்ம வச்சுக்குவோமா? சரி, இப்போதைக்கு நமக்கு வந்தது 4, அவங்க 4 ஸ்கொயரு 4 கியூப். இன்னும் அமௌண்ட் நம்ம இன்னும் சேர்க்கல. இந்த மாதிரி 4/8 நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப SN தான் a × r⁻n−1 / r−1. n-க்கு வேல்யூ 8. இங்கே நான் 2 மல்டி பண்ணிக்கிறேன். 2 × ஓகேவா? இந்த காசு அமௌண்ட் நான் இங்க மல்டி பண்ணிக்கிறேன். a-ஓட வேல்யூ 4, r-ஓட வேல்யூ t2/t1 அப்படின்னா இந்த 4க்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்படின்னா 4 வரும். அப்படின்னா 4 4 16ன்னு மேல இருக்குமா? 4 கேன்சல் பண்ணீங்கனாலும் 4 ரெண்டும் சேம் தான். இப்போ 4/n-ஓட வேல்யூ 8 - 1 / 4 - 1. இது சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 4/8 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். / 3 வந்துருது. கண்டுபிடிங்கம்மா. காவியா எதுவும் சொல்லணுமாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே, நிறைய அக்கா, டைம் பண்ணி. 65,536 எப்படி சொன்னீங்க? போட்டிருக்கீங்க. இப்ப போட்டிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இப்பதான்க்கா நான் போட்டேன். இப்பதான்க்கா போட்டானா? என்னால நம்ப முடியாதுப்பா. சரி, இந்த 2யும் 4யும் மல்டி பண்ணி நான் 8ன்னு போட்டுக்கிறேன். / 3. இதுல நீங்க இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 65535 வந்துருது. இப்போ இதே நீங்க மல்டி பண்ணணும். 3ஆல கூட நம்ம கேன்சல் பண்ணிட்டு மல்டி பண்ணிக்கலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் 1 டைம் 2 24னா எத்தனை? 8. ஆமாக்கா. 8 பேலன்ஸ் 1 13ல வந்து 4 டைம் பேலன்ஸ் 1 15ல 5 டைம்ஸ். இது கூட இந்த 8 மல்டி பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. மல்டி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அக்கா 1,74,4760. அதுக்கு எவ்வளவு காசு செலவாகுது பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? இனிமே மெசேஜ் போட்டுடலாம்க்கா. மெசேஜ் போட்டுடலாமா? சரி, அவ்வளோ காசு செலவாகுது. ஆனா இது வந்து உங்களுக்கு இங்க தேவைப்படாது. ஆனா பொதுவாவே இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது ஒண்ணு பாஸ் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் அனுப்பி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு இதுனா அது வந்து அஞ்சல் வழின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது போஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம 2 ரூபாய் தான் நினைக்கிறோம். அது எத்தனை பேர் போட்டா இதுவே 1 லட்சத்தை தாண்டி போகுது பாருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம், 1.25 லட்சம் அப்படின்னா பாருங்க. போஸ்டல் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுல எவ்வளவு ஃபண்ட் இதுல இதுவாகுது பாருங்க. சும்மா ஜெனரல் நாலேஜ்க்கு சொல்றேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு நான் சொல்றது புரியுமான்னு கூட தெரியல. புரியுதுக்கா. புரியுதா? சரி சரி, அவ்வளவுதான். இதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் சம்மு. இதுக்குதான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இத நீங்க கரெக்டா போட்டுட்டு இன்ட்டு 2 மறந்துடாதீங்க. ஏன்னா மொத்த காசு தான் கேக்குறாங்க. இது ருப்பீஸ் சிம்பிள் கூட போட்டுக்கோங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ அந்த அன்னியன் படத்துல வரும்ல, ஒருத்தவன் 5 ரூபாய் எடுத்தா தப்பா, 5 பேரு 5 ரூபாய் எடுத்தா தப்பா, அப்ப 5000 பேரு 5 ரூபாய் எடுத்தா தப்பா, அந்த மாதிரி வருதுல்ல. அந்த மாதிரிதான் இது. ஒருத்தவன் 2 ரூபாய் தான் செலவு பண்றான். ஆனா 4 பேரு 2 ரூபாய் செலவு பண்றான். அங்க 4 பேரு இன்னொரு 4 பேரும் சேர்த்து 2 ரூபாய் செலவு பண்றான். அப்ப 4 4 16 2 ரூபா. அப்ப அதுக்கு அடுத்தது 4 பேரு 4 பேருக்கு 4 பேர், அவன் ஒரு 4 பேரு எல்லாரும் சேர்த்து 2 ரூபாய் அப்படி வருது. அப்படி போய் கிட்டத்தட்ட 1,74,000 இதுக்கு செலவாயிருது.
இந்த கணக்கு மறக்க மாட்டீங்களே? மறக்க இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சும்மா நான் உங்களுக்கு ஈஸியா புரியுமே இந்த ஸ்டோரிலாம் சொன்னேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது இந்த சம். ஆனா வந்தா போட்டு தெரியும்ல உங்களுக்கு. போட்டுலாம்க்கா. அதுக்கு தான் நான் சொன்னேன். சரி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு சம்ம 2 சம் இருக்கு. அதுல செகண்ட் சம்ம வந்து நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்ப டைம் பத்தாது. சின்ன சம் தான், அந்த சம் மட்டும் நான் இப்ப சொல்லி கொடுத்துறேன். நிறைய விடுக்கதை கேட்டீங்களா, அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு சம் மட்டும் முடிச்சுக்கிறேன். எங்கக்கா நாங்க கேட்டோம்? நாங்க கேட்கலனாலும் நீங்க தான்க்கா கேளுங்க கேளுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு போர் அடிக்குமே தான் நான் கேட்க சொல்றேன். சரி, இப்போ இந்த மாதிரி பார் போட்டா என்னமா மீனிங்? அந்த நம்பர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும்க்கா. ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சம் வந்து இப்ப 0.666 பார்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலன்னா 0.66666 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். முடிவே இருக்காது. இன்ஃபைனைட் டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதை ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், 0.6 பார் அப்படின்னு போடுவோம். எத்தனை நம்பர் மேல பார் போட்டிருக்கோ அத்தனை நம்பருமே ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். அப்ப இதுல 3 நம்பர் மேல பார் போட்டிருக்கு. அப்ப இந்த 3 நம்பருமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 3 நம்பருமே இதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் அந்த தொடர் வரிசை. சரியா? இப்போ இப்படி இருக்கிற தொடர் வரிசையை நான் எப்படி மாத்திக்க போறேன் அப்படின்னா 0.123 பிளஸ் 0.000123 0.00000123 இதே மாதிரி போயிட்டு இருக்கு இன்ஃபைனைட் டைம்ஸ். இப்ப இது மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இந்த சம் மாடலு? ஒரு சம் பார்த்திருக்கோமே இது மாதிரி. எடுத்துக்காட்டுல பார்த்தோம்க்கா. எடுத்துக்காட்டுல ஒரு சம் பார்த்தோம்ல, அதேதான். இந்த மாதிரி இன்ஃபைனைட் டைம்ஸ் போச்சுன்னா நீங்க எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிச்சா போதும். ஃபார்முலா சொல்லுங்க. a/1 - r. வெரி குட். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். அப்ப ஏவும் ஆரும் தெரிஞ்சா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ என்ன? 0.123. ஓகேவா? இப்போ நமக்கு ஆர் வேணும். அப்ப T2/T1 அப்படின்னா 0.000123 டிவைட் பை 0.123. இங்க மேல வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 6 நம்பர் இருக்கு, கீழே 3 நம்பர் இருக்கு. அப்ப நான் 6 0வால மேலையும் கீழையும் மல்டி பண்ணிக்க போறேமா. ஏன்னா அது ஒரு முழு எண்ணா மாத்துறதுக்காக மேலையும் கீழையும் மல்டி பண்ணிக்கிறேன். அப்ப அந்த நம்பர் எப்படி வரும்னா ஆர் ஈக்குவல் டு மேல வந்து ஒரு முழு எண்ணா மாறிடும், 1 2 3 வந்துடும். கீழே வந்து 1 2 3 அதுக்கப்புறம் ஒரு 3 0 வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேல 1 கீழே 1000 வரும். அப்ப இதை எப்படி எழுதலாம்? இது அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா 0.00 இங்க 3 இருக்கிறதுனால 1 இப்படி வரும். 0001 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும். இங்க இருக்கும். இப்ப பாயிண்ட் வந்து இங்க இருக்கு 1 2 3. அப்ப 3 0 வந்துடும். சாரி, இந்த பக்கமா 1 2 3. அப்ப முன்னாடி 2 0 வரும். கரெக்ட். இதுதான் இப்போதைக்கு ஆர். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்ப ஏவோட வேல்யூ 0.123 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 0.001. அப்ப மேல அப்படியே தான் இருக்க போகுது. கீழே இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0.001ல 1ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணணும். அப்படின்னா இங்க பேரோ, அப்ப இது 9 ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆயிடும். அப்ப இதுல சால்வ் பண்ணீங்கன்னா 999 0.999. ஓகே, அப்ப கீழே வந்து 0.999 வருது. நான் மேலையும் கீழையும் 1000ஆல மல்டி பண்ணிக்கிறேன் ஒரு முழு எண்ணா மாத்துறதுக்காக. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் போச்சுன்னா 1 2 3 999. இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். அப்ப 3 3 3 மேல கீழே வந்துடும். இது 4 1ன்னு மேல வரும். அப்ப 41 டிவைட் பை 3 3 3. இதான் ஆன்சர். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம்? இந்த நம்பர் ரிப்பீட்டேட் இருந்ததுனால இப்படி போட்டுட்டு இதுக்கு எஸ் இன்ஃபினிட்டி இந்த ஃபார்முலால போடுறோம். அப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 0.123 0.000123 0.00000123 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து ஏவும் ஆரும் கண்டுபிடிக்கிறோம். ஆர் கண்டுபிடிக்கிறப்போ முழு என்ன வேணும்ன்றதுக்காக நான் மேலையும் கீழையும் இந்த மாதிரி 6 0 வச்சு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 123 டிவைட் பை 123 000ன்னு வருது. கேன்சல் பண்ணும்போது 1/1000 வந்தது. அதை இப்படி எழுதலாம் 0.001ன்னு. ஆர் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏக்கு பதிலா ஏவோட வேல்யூ 1 மைனஸ் ஆர் வேல்யூ. இதை கழிச்சோம் அப்படின்னா 0.
999 வந்தது. மேலையும் கீழையும் 1000 மல்டி பண்ணா இந்த மாதிரி முழு எண்கள் கிடைச்சது. அதை கேன்சல் பண்ணா இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சது. 41/333. இதுதான் ஆன்சர். இதெல்லாம் சும்மா 2 மார்க் தான். பார்த்து வச்சுக்கோங்க. இது ஏதோ கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இந்த சம்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்கும் இந்த டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. பேலன்ஸ் ஓகே, நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதெல்லாம் சும்மா எல்லா பிள்ளைங்களுமே போடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்டா கூட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு செவ்வாய்க்கிழமைக்குள்ளலாம் இந்த செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு நம்ம தேர்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு இந்த ஸ்லோவா போனா ஓகே தானேம்மா? ஓகேக்கா. ஓகே, சரி. ஓகேம்மா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. பை பை. தேங்க்யூ. பாய்க்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூக்கா. பாய். பை பை. பாய். தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. பை பை.